ஹே கைஸ், காலையிலைக்கு வந்து ஒரு சிம்பிளான தோசை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு வெளியே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு கிளம்பிட்டோம். ஹோம் சென்டர் தான் போயிருந்தோம். ஒரு சென்டர் பீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெயிண்டிங்ஸ், வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து புத்தா ஃபவுண்டன், அதுக்கப்புறமா கணேஷா எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இட் லைக் குவைட் டிஃபிகல்ட் டு டிசைட். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு எப்படியும் போனால் கட்லரிஸ் பார்க்காமலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப் பிளேட்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி போஹோ ஸ்டைலில் வந்து இந்த வாட்டி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு பீட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட காஃபி டேபிளில் அது மாதிரிலாம் டெக்கரேஷனுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா சரின்னு 2 பிள்ளைங்களும் வந்துட்டு நூடுல்ஸ் அண்ட் மஞ்சூரியன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வி வென்ட் டு அ ரெஸ்டாரண்ட். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் போயிட்டுருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி நான் வந்து என் பையனையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறமா யூஸ்வலாக நாங்கள் வந்து கனடாவில் மோஸ்ட்லி நமக்கு ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்கும். அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்கேயுமே நிறைய ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்கிது. சில இடத்துல மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த சோளம் கிடைக்கும். இது வந்து சரி நம்ம சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருந்தோம் அன்றைக்கி. அதை சுடும்போது அப்படியே வீடு ஃபுல்லாக ஒரு அரோமா ஸ்ப்ரெட் ஆகும். என்னமோ அப்படியே பீச்சில் இருந்த எஃபெக்ட் ஆட்டம் இருந்துச்சு. சரின்னு ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு லெமன், சில்லி அண்ட் சால்ட் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி பையனுக்காக கொஞ்சம் பனானா, அவ்வளோதான்.